ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் நிறைய கதைகள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஜன்னல் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. அதுவும் சைக்காலஜி பேஸ்டு ஸ்டோரி. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் சுஜாதா அவர்கள் எழுதின கதை எப்போ படித்தாலும் ஒரு புது த்ரில்லிங், புது விஷயத்த அல்லது ஒரு புது மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும். எத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சாலும் சரி. அது மாதிரி இந்த கதையை உங்களுக்கு நான் கொடுக்கறதுல கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அந்த டிஃபரெண்ட் உங்களுக்கும் அந்த ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கேட்கலாம். ஆச்சா, முதல் காரியமாக ஒரு காகிதம் எழுதினேன். ரொம்ப மோசமான தமிழில். தமிழ் காதல் காகிதம் எழுதுவதற்கு தகுதியான மொழி இல்லை. இங்கிலீஷில் விளையாடி இருப்பேன். அந்த பெண்ணுக்கு இங்கிலீஷ் வராது. எப்படி எழுதினேன்? உன்னை பார்த்ததில் இருந்து எனக்கு சாப்பாடே பிடிக்கவில்லை. உனக்கு பட்டுப்புடவை வேண்டுமா? உன் போட்டோ அனுப்பு. பூஜை செய்ய வேண்டும். இப்படிக்கு என் பெயர். ஏய், எங்கடா ஓடுற? மிச்சத்தை எழுதாம. இப்படித்தான் காதலிக்க, இப்படித்தான் காதலிக்கிறார்கள். அவன் நுழைந்த போது அந்த இடத்தில் 5-6 பேர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். நடுவே ஒரு பழைய வீக்லி கந்தலாக இருந்தது. அலமாரிக்குள் நிறைய மருந்துகள் அடுக்கி இருந்தன. பாதி கண்ணாடியும் பாதி மரமுமாக இருந்த தடுப்பின் கண்ணாடி பகுதி கன்சல்டிங் நேரம் மாலை 6 8:30 வரை என்றது. தடுப்புக்கு அந்த பக்கம் டாக்டர் ஆ சொல்லு என்று சொல்வது கேட்டது. ஒரு மின்விசிறி மிக மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. அதன் நிழல் சுவற்றில், பெஞ்சின் மேல், அந்த பெண்ணின் மார்பின் மேல், புத்தகங்களின் மேல் என்று மடங்கியும் நிமிர்ந்தும் நெளிந்தும் சுழன்று கொண்டிருந்தது. புதிதாக வந்தவன் பெஞ்சில் இருந்த வெற்றிடத்தை உடனே அடைத்து உட்கார்ந்தான். எதிரே இருப்பவரை பார்த்து புன்னகைத்தான். அவர் மஃப்ளரின் நிழலில் அதில் புன்னகை செய்யவில்லை. இன்னும் சரி செய்து மறைத்துக் கொண்டு இன்னும் நெற்றியை சுருக்கிக் கொண்டாள். புதிதாக வந்து உட்கார்ந்தவனுக்கு 40 வயது இருக்கலாம். அல்லது நிஜ 40ஆக இல்லாமல் 30 வயது முதிர்ந்த 40ஆக இருக்கலாம். அவன் சிரிக்க முயன்றதில் பொதுவாக ஒரு சிநேகிதம் விரும்பும் தன்மை இருந்தது. பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்டான். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களோ? என்றார் அவர். அவன் கேள்வியை மறுபடி கேட்க 15 நிமிஷமா என்றார். அந்த அம்மாள் அவனை பார்த்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு, குழந்தைக்கு மீசில்ஸா என்று கேட்டான். குறிப்பிட்ட குழந்தை ஜொர வேகத்தில் தூங்கிக் கொண்டிருக்க அதன் தாய் பதில் சொல்லவில்லை. அந்த பெண் இன்னும் அவனை வெறுத்தாள். அந்த அறைக்கதவு திறந்து உள்ளே ஆ என்று சொல்ல கேட்டதற்கு ஆ என்று சொன்னவர் கையில் ஒரு புதிய வெளுத்த காகிதத்துடன் வெளியே வந்தார். டாக்டர் தெரிந்தார். குட் மார்னிங் டாக்டர் என்றான். டாக்டர் ஈவினிங் என்று பதில் சொன்னார். அவனை பார்க்கவில்லை. நீங்க வாங்கம்மா என்றார் டாக்டர். அந்த பெண் உள்ளே சென்றாள். உடனே எல்லோரும் மௌனமாக, சிரத்தையாக, கண்ணாடிக்கு பின் கேட்கப் போகும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள். அவள் பேசுவது தெளிவாக கேட்கவில்லை. தாழ்வாக இருந்தது அவள் டாக்டர் சம்பாஷணை. புதிதாக வந்து உட்கார்ந்து சிநேகிதம் தேடின ஆசாமி பக்கத்தில் இருப்பவரை உங்களுக்கு என்ன என்று கேட்டான். கையில கட்டி என்று கையை காட்டினார். பென்சிலின் 4 இன்ஜெக்ஷன் போட்டு நேத்து தான் உடைஞ்சது. அப்படியா? சற்று தாழ்ந்த குரலில். இவர் நல்ல டாக்டர் சார், கைகாரர் சார், நல்ல காசுங்கிறார். அவரும் தாழ்ந்த குரலில், நான் இவர்கிட்ட இப்பதான் முதல் தடவை வரேன். இவர்கிட்ட வந்ததே சரியான்னு எனக்கு தெரியல. எனக்கு உடம்பு சரியா இல்லையாங்கிறது கூட எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு இவர் வைத்தியம் சொல்ல முடியுமா என்பது கூட எனக்கு சரியா சொல்ல முடியாது. உனக்கு என்ன என்று அவர் கேட்கவில்லையே என்று வருத்தப்பட்டான். அப்படியா என்று மட்டும் சொல்லி இருந்தார். அடுத்த தடவை டாக்டர் கதவை திறந்தபோது அவன் டாக்டர் ஒரு நிமிஷம் என்று சற்று உரக்கவே சொன்னான். எல்லோரும் அவனையே பார்த்தார்கள். டாக்டர், எனக்கு கொஞ்சம் அவசரம். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிட முடியுமா? என்ன உங்களுக்கு
ஜுரமா என்று கேட்டார் டாக்டர். இல்ல, பின்னென்ன, உள்ள வந்து சொல்றனே என்று அசந்தர்ப்பமாக சிரித்தான். அதற்கு கேட்டு டாக்டர், கொஞ்சம் இருங்க, இந்த பேஷண்ட பார்த்துட்டு கூப்பிடுறேன். ராமநாதன் வாங்க என்றார். ராமநாதன் அந்த கடியில் கட்டி உள்ளவர் உள்ளே சென்றார். மற்றவர்கள் அவனை கியூவை மீறப் போகும் அவனை புதிய வெறுப்புடன் பார்த்தார்கள். அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என தோன்றியது. டாக்டர் கோபக்காரராக இருக்கலாம். டாக்டர் பொதுவாகவே தீவிரமாக வரிசை முறையை பாதுகாத்தவராக இருக்கலாம். அவன் சிநேகிதம் தேடும் முயற்சியை விட்டுவிட்டான். அந்த வீக்லியை அவன் எடுத்து பிரித்தான். அதை கவனமில்லாமல் திருப்பினான். மற்றொரு பெண் நுழைந்தாள். அவளுடன் ஒரு 4 வயது பையன் வந்தான். வந்தவுடன் உட்கார்ந்திருந்தவர்களை எல்லாம் பார்த்தான். வீக்லியை புரட்டிக் கொண்டிருந்தவன் சற்று ஒதுங்கி அவனுக்கு இடம் தர, அந்த சின்ன பையன் சுதந்திரமாக உட்கார்ந்து கொண்டு, அதில் ஏரோப்ளேன் படம் இருக்கா என்று கேட்டான். அவன் வீக்லியை தீவிரமாக ஆராய்ந்து ஏரோப்ளேன் படத்தை தேடினான். அந்த பையன் பக்கங்கள் புரட்டப்பட, அது என்ன, இது என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தான். நீங்க வாங்க சார் என்று கதவு திறந்ததும் டாக்டர் கூப்பிட்டார். உள்ளே இருந்தவர் மெதுவாக பேசிக்கொண்டே வந்தார். வீக்லியை பையனிடம் கொடுத்துவிட்டு அவர் கட்டியை பற்றி விசாரித்துவிட்டு அவன் உள்ளே சென்றான். அவன் உள்ளே வந்ததும் டாக்டர் கதவை சாத்தினார். டாக்டர் உட்கார்ந்திருந்த நாற்காலிக்கு எதிரில் சிறிய மேஜை இருந்தது. அதில் எனாமல் தட்டில் இருந்த பஞ்சில் இருந்த ரத்தம் அவனை கவர்ந்தது. அதையே பார்த்து கொண்டிருந்தான். உட்காருங்கள் என்றார் டாக்டர். அவன் டாக்டர் அருகில் இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்தான். டெலிபோன் இருந்தது. அந்த மின்விசிறியின் நிழல் கண்ணாடி தடுப்பையும் அடிக்கடி வருடிக் கொண்டிருந்தது. என்ன உங்களுக்கு கேட்டார் டாக்டர். டாக்டர், நான் உங்களோட பேசணும். என்னுடைய பெயர் சீனிவாசன். சாதாரண பெயர். எனக்கு எதுவும் ஜுரம் இல்ல, ஜலதோஷம் இல்ல. நான் பக்கத்து பில்டிங்ல இருக்கிற வங்கியில வேலை செய்யறேன். அங்க நான் ஒரு காம்டா மீட்டர் ஆபரேட்டர். எனக்கு ஒரு விதமான பயம் இருக்கு. டாக்டர் அவனையே பார்த்து கொண்டு அவன் மேலே பேச காத்திருந்தார். காம்பா மீட்டர்ங்கிறது கூட்டல் எந்திர மெஷின். சென்ற 9 வருஷங்களாக நான் அந்த இயந்திரத்திலே கூட்டல் செய்திருக்கிறேன். அதுதான் என் வேலை. எண்கள் எண்கள் எண்கள், நம்பர்ஸ். அனுமார் வாள் போல. அன்றைக்கு டிரான்சாக்ஷன்களை எல்லாம் அதுல டைப் அடிச்சு கூட்டிக்கிட்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 9 வருஷம். எத்தனை நம்பர்ஸ், எத்தனை எண்கள். டாக்டர், எனக்கு எப்படி இத செய்யறதுன்னு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. எனக்கு குழந்தை கிடையாது. என் மனைவி, என் வீடு, என் ஆபீஸ், என் காம்டா மீட்டர். தினமும் மனைவி கிட்ட இருந்து விடுபட்டு ரயில் ஏறி எண்களாக 8 மணி நேரம் எண்ணிவிட்டு மனைவிக்கு திரும்பி மனைவியுடன் பேசிவிட்டு சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டு மறுபடி விடுபட்டு மறுபடி எண்களை துரத்தி மறுபடி. டாக்டர், நான் உங்களிடம் வந்ததே சரியா என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவை என்பதும் தெரியவில்லை. எந்த விதத்தில் உங்களை போன்ற ஜெனரல் பிராக்டிஷனர் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்பதும் எனக்கு தெரியவில்லை. இருந்தும் என்னிடம் ஏதோ தப்பு ஏற்பட்டிருக்கிறது டாக்டர். இன்று காலை 9:06 ட்ரெயினில் நல்ல கூட்டம். வாயிற் பக்கம் கம்பியை 2 கைகளாலும் தொத்தி பிடித்து கொண்டு மற்றவர்களுடன் என் காம்டா மீட்டர் நோக்கி விரைந்து கொண்டிருந்த போது விர் விர் என்று எலக்ட்ரிக் கம்பங்கள் அருகே அருகே கடக்கும் போது எனக்கு திடீரென்று அந்த ஆசை, மிக கவர்ச்சிகரமான ஆசை ஏற்பட்டது டாக்டர். கை எதற்காக பிடித்துக்கொண்டு, எதற்காக இப்படி தொத்திக் கொண்டு எங்கே போகிறேன்? ஏன் நான் கையை விட்டுவிட்டால் என்ன? அவ்வளவு தீவிரமாக அந்த ஆசை ஏற்பட்டது. அப்படியே கையை விட்டுவிட்டு அந்த வேகமான வண்டியிலிருந்து விலகி விழுந்து விடுவதற்கு ஒரு கணம் அந்த ஆசையின் தீவிரம் என்னை ஆட்கொண்டு என் கைகள் சக்தி இல்லாமல் போக திடீரென்று நான் சுதாரித்துக் கொண்டேன். ஒரே ஒரு கணம்தான் அந்த ஆசை இருந்தது. உடனே போய்விட்டது. டாக்டர், நான் உங்கள் நேரத்தை அதிகம் விரயம் பண்ணவில்லை என்று நம்புகிறேன். அந்த ஆசை மறுபடி சாயங்காலம் சற்று முன் எனக்கு ஏற்பட்டது.
ஓவர் டைமில் என் ஆபீஸில் தனியாக இருந்தேன் நான். 3வது மாடியில் இருக்கிறது அந்த அறை. நானும் என் காம்டா மீட்டரும் தரையில் புரண்டு புரண்டு சுருண்டிருந்த காகித தொடரில் என் விரல்கள் பதித்திருந்த எண்களும். நிமிர்ந்து பார்த்தேன். பெரிய ஜன்னல் தெரிந்தது. வானம் தெரிந்தது. ஜன்னல் திறந்திருக்கு. காற்றில் ஆடின ஜன்னல் திரை என்னை வா வா என்று அழைத்தது. அந்த அழைப்பை என்னால் எதிர்க்க முடியவில்லை. நடந்து சென்று ஜன்னல் விளிம்பில் ஏறி நின்று கொண்டு கீழே தங்க சாலையில் ஊர்ந்து கொண்டிருந்த வாகனங்களின் மத்தியில் சொத்தென்று காக்கை எச்சம் போல விழ எவ்வளவு ஆசையாக இருந்தது தெரியுமா? இப்பொழுதும் ஒரு கணம்தான். அதற்குள் கை நடுங்கி வியர்த்து கண்ணாடி கதவை பிடித்துக் கொண்டு சமாளித்து விட்டேன். உடனே நான் தீர்மானித்து விட்டேன், என்னில் ஏதோ தப்பு இருக்கிறது. உடனே நான் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டது. அதனால்தான் ஆபீஸுக்கு மிக அருகில் இருக்கும் உங்களை தேடி வந்து விட்டேன் டாக்டர். டாக்டர், உங்களிடம் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று நினைத்து வந்தேன். பாதி கூட சொல்லவில்லை. அந்த பயம் ரொம்ப உண்மையான பயம் டாக்டர். அப்படியே ஒரு புயல் காற்று போல, ஒரு போர்வை போல என்னை சுற்றி கொள்கிறது. இன்று நிச்சயம் அந்த ஜன்னலில் இருந்து குதித்திருப்பேன். ஆனால் சமாளித்துக் கொண்டு விட்டேன். எப்படி சொல்வது? எப்படி? அவன் கை நடுங்கியது. சிரித்தான். அதற்கு டாக்டர் புரிகிறது என்றார். அவன் சட்டை பித்தானை அவிழ்க்கச் சொன்னார். ஸ்டெத்தாஸ்கோப்பை வைத்து அவன் இருதயத்தை கேட்டார். அவன் இரத்த அழுத்தத்தை எடுத்தார். இரவில் சரியாக தூங்குகிறாயா என்று கேட்டார். அவன் தூங்குகிறேன் என்றான். காலை ஒழுங்காக மோஷன் ஆகிறதா என்று கேட்டார். அவன் யோசித்து ஆமாம் என்றான். அவன் கவனம் அந்த இரத்த பஞ்சின் மேல் நின்றது. டாக்டர் சொன்னார், உன் இரத்த அழுத்தம் சரியாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த ஃபெடிக் வரும். இப்பொழுது என் கேஸையே எடுத்துக்கொள்ளேன். நான் மாலை நேரம் கூட சுதந்திரமாக வெளியில் சென்றதில்லை. இந்த இடத்தில் 6 to 8:30 வரை. வீட்டில் போனால் பேஷண்டுகள், அதற்கு முன் பேஷண்டுகள், காலை மாலை. உனக்கு காம்டா மீட்டர், எனக்கு பேஷண்டுகள். எனக்கும் ஒரு நாள் எல்லாவற்றையும் உதறி எறிந்து கிராமத்துக்கு போய்விடலாமா என்று தோன்றும். ஆனால் எனக்கு முடியாது. பிழைப்பு போய்விடும். உனக்கு முடியும். நாளைக்கு நீ ஆபீஸுக்கு போகாதே. அவசியம் லீவு எடுத்துக்கொள். 1 மாதம் இல்லை, 2 மாதம். சர்டிபிகேட் வேண்டுமானாலும் தருகிறேன். உனக்கு வேண்டியது மாறுதல். அப்போது டெலிபோன் மணி அடித்தது. டாக்டர் எடுத்து கேட்டார். என்றுதான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். கடைசியில் மட்டும் சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். அது என் மனைவி என்றார் அவனிடம். டெலிபோனில் பேசிக் கொண்டிருக்கும் போதே காகிதத்தில் எழுதி முடித்து விட்டார். சரக்கென்று அதை கிழித்தார். இந்த டானிக்க சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் சாப்பிடு. 1 பாட்டில் சாப்பிட்டுட்டு என்ன மறுபடி வந்து பாரு என்று அவனிடம் அந்த காகிதத்தை தந்தார். அவன் அந்த காகிதத்தை பிரமிப்புடன் பார்த்து படிக்க முயன்றான். டாக்டர், அவன் எழுந்து செல்ல காத்திருந்தார். டாக்டர், நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபாய் என்றார் டாக்டர். அவன் தன் பையில் தடவி சில ரூபாய் நோட்டுகளை, சில 8 அணா 4 அணா 10 பைசா நாணயங்கள் என்று சேர்த்து கூட்டி பார்த்து, என்னிடம் 4 ரூபாய் 30 பைசா தான் இருக்கிறது என்று மன்னிப்பு கலந்த குரலில் பயத்துடன் சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டு மேஜை மேல் அவ்வளவு பணத்தையும் வைத்தான். டாக்டர் சரி என்று சொன்னார். அவன் அந்த கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். உடனே உள்ளே வந்த அந்த பெண் தன் கையில் போர்த்தி அணைத்திருந்த குழந்தையை ஜாக்கிரதையாக திறந்து, காலையில் இருந்து விட்டு விட்டு ஜுரம் அடிக்கிறது டாக்டர். ஒரு தடவை வாயில் எடுத்து விட்டான். கண்ணை திறக்காமல் ஜுரம். அப்பொழுது டாக்டர் மறுபடி ஸ்டெத்தாஸ்கோப் அணிந்து கொண்டார். அந்த குழந்தையை பரிசோதித்தார். அதன் வயிற்றை அழுத்தி பார்த்தார். இருமல் இருக்கா? டாக்டர் கேட்டார். இல்ல டாக்டர் என்றாள் அந்த பெண். பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ், டேய் டாக்டர் மாமாடா என்று அந்த பெண் சொன்னாள். டாக்டர் எழுதி கொண்டிருக்கையில் வெளியே சாலையில் அபஸ்வரமாக அந்த சத்தம், மிக அவசரமாக பிரேக் போடுவதால் டயர் தேயும் சத்தம் கேட்டது.
சுஜாதா அவர்கள் எழுதின ஜன்னல் சிறுகதை முற்றும். இந்த கதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.